தமிழகத்தை பொறுத்தவரை இந்திய அளவுல விபத்துல மாநிலங்கள்ல நம்ம தான் முதல் மாநிலம். உலகத்துல இந்தியா தான் விபத்துல முதல் நாடு. ஒரு ஆண்டும் கூட இறக்கின்ற விகிதம் இந்தியா சைனா ஓவர்டேக் பண்ணிட்டோம். மாநிலத்துல தமிழ்நாடு முதல். ஆனா இந்த கடந்த ஒரு 10 நாட்களாக தொடர்ச்சியாக அரசு பேருந்து விபத்துல ஈடுபடுவதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். நேற்று நடந்த விபத்து அரசு பேருந்தினுடைய டயர் வெடிச்சு மீடியனை தாண்டி ஆப்போசிட்ல வர்ற 2 காரு மேல இடிச்சு 9 பேர் இறந்திருக்கிறாங்க சிவகங்கை பகுதி, ஒரு பகுதியிலும் கூட. ஆனால் தமிழகத்துல அரசு பேருந்து எல்லாம் ஆடிட் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அரசு பேருந்து முறையா பராமரிக்கிறாங்களா? அரசு பேருந்துக்கு மெயின்டெனன்ஸ் நடக்குதா? இல்ல தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லாஸ்ல ஓடுறதுனால ரொட்டீன் மெயின்டெனன்ஸே பண்ணலையா? பிரேக் செக் பண்றாங்களா? எல்லா எக்யூப்மெண்ட்டும் செக்கிங் இருக்கா? அதை ப்ராப்பரா கையெழுத்து போடுறாங்களா பிரேக் இன்ஸ்பெக்டர்? அதனால் எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஐயம் என்னன்னா, தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய விபத்துல அரசு பேருந்து தொடர்ச்சியா இருக்கு. தீப்பிடிக்குது, ஆப்போசிட்ல வர்ற கார் அடிச்சு 9 பேர் இறக்குறாங்க. இது எந்த காரணத்திற்கும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விபத்துக்கள். ஆனால் நிச்சயமாக தமிழகத்தினுடைய அரசு இதை கம்பீரமா எடுத்துக்கணும். எல்லா ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்தந்த பஸ் ஸ்டாப்ல இருக்கக்கூடிய அரசு பேருந்துகளை ஆடிட் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி தர சான்றிதழ மறுபடியும் ஒரு முறை கொடுக்கணும். குறிப்பாக 10-15 ஆண்டுகளுக்கு மேல ஒரு அரசு பேருந்து ரோட்ல இருக்குன்னா அதற்கான ரோடு வர்த்தின சர்டிபிகேட் இருக்கா அப்படிங்கறதையும் கூட பார்க்கணும். காரணம், தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய விபத்தினால எங்களுக்கு அந்த ஐயம் ஏற்பட்டு இருக்கிறது. கேளுங்க. ரொம்ப துரதிருஷ்டவசமானது. அசாம்ல சில ஏரியால நம்ம பாக்குறோம், சில மாநிலங்கள்ல கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாடக்கூடிய சில குழந்தைகளை சில இடத்துல சில நபர்கள் தடுத்து நிறுத்தி இருக்கின்றார்கள். அது மிகப்பெரிய குற்றம். அது டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் கெரோல், எல்லா இடத்துலயும் குழந்தைகள் வர்றாங்க, நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, வாழ்த்து பெறாங்க, ஒரு சின்ன பரிசு நம்ம கொடுக்கிறோம். அதே போல சில பள்ளிக்கூடத்துல டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க, அதையும் அடித்து உடைத்திருக்கின்றார்கள். இதெல்லாம் ரொம்ப விரும்பத்தகாத ஒரு செயல், வருத்தப்படக்கூடிய ஒரு செயல். ஏன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே நேரடியா புதுடெல்லியில ஒரு சர்ச் சர்வீஸ்ல பங்கேற்கிறாங்க. நேத்து நான் திருச்சூர் சென்றிருந்த பொழுது கேத்தலிக் பிஷப் கான்ஃபரன்ஸ் தலைவர், மிக முக்கியமான தலைவர், திருச்சூர்னுடைய ஆர்ச்சி பிஷப், பாரத பிரதமர் நரேந்திர மோடியையாவை அடிக்கடி சந்திக்கிறவர். அவருடைய இல்லத்திற்கு சென்று நேற்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக திருச்சூருடைய ஆர்ச்சி பிஷப்புக்கு, கேத்தலிக் கான்ஃபரன்ஸ் தலைவருக்கு நேற்று தான் வாழ்த்து சொல்லிட்டு வந்தோம். அதனால இந்த விரும்பத்தகாத நிகழ்வுகள் இது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. இது யார் செய்திருந்தாலும் கூட அந்தந்த இடத்துல ஆட்சி இருக்கு, அந்தந்த இடத்துல எதிர்கட்சி இருக்கு, ஆளுங்கட்சி இருக்கு, அவர்கள் இதை கண்டிப்பது மட்டுமல்ல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது எந்த காரணத்திற்கும் கூட யாரும் ஒரு மனிதர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. நான் இதை மறைச்சு பேசுறக்கோ முன்னாடி பின்னாடி பேசுறக்கோ ஒண்ணு இல்ல. கிறிஸ்துமஸ் டிசம்பர் 25 கிறிஸ்தவ நண்பர்கள் அவர்களுடைய பெருவிழா, அவர்களை இதை கொண்டாடுவதற்கு முழு உரிமை இருக்கு நம்ம நாட்டுல. ஆனால் நன்றாக அவங்க கொண்டாடணும். ஏன்னா ஒரு பிரதமரே முன்னின்று சர்ச் சர்வீஸ்ல பங்கேற்கும் பொழுது நாட்டு மக்களுக்கு அதை விட ஒரு பெரிய செய்தியை பிரதமர் என்ன சொல்ல முடியும் என்பதை சில நண்பர்களும் புரிஞ்சுக்கணும்.